ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்சஃபா சேனல். இப்போ நம்ம சக்கை கொட்டையை எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். உப்பு போட்டு 4-5 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். எடுத்த பிறகு அதுக்கு மேலே மெரூன் கலர் தொலி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து அழகாக இந்த மாதிரி வெள்ளை கலராக வச்சுருக்கேன். அது கையிலேயே நிற்க மாட்டேங்குது தொலி உரிக்கிறதுக்கு. அது கிடுகிடுன்னு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிட்டே இருக்குது. அதை பிடிச்சி ஒரு சென்டரில் ஒரு வெட்டி இந்த பக்கத்தில் ஒரு தொலியை உரித்து அந்த பக்கத்துலேயும் ஒரு தொலியை உரித்தேன். அது வேலை ஈஸியாக முடிஞ்சிட்டு. அப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி போட்டு நல்லா விரசி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் போல் நல்ல மிளகு பொடி, கரம் மசாலா பொடி, உப்பு அதெல்லாம் போட்டுட்ட பிறகு நம்ம கொஞ்சம் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா விரசிக்கிட்டேன். விரசிட்ட பிறகு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி விரசுங்க. அப்போ எல்லா இடத்துலையும் அது மசாலா பட்டுட்டு இருக்கும். எண்ணெய் சூடான அப்புறம் நம்ம இதை தடவி மசாலாலாம் வச்சுருக்கோம்ல சக்கை கொட்டையில் எண்ணெயில் போட்டு